ரெண்டுமே தளபதி ரெண்டுமே தான், ரெண்டுமே மாஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது படம், செம்மையாக இருக்குது ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. படத்தில் ஒரு லேக் எதுவுமே இல்லை, சூப்பராக போகுது ப்ரோ. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஒரு பாட்டு ஸ்பார்க் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா விஷுவல்ஸாக பார்க்குறப்ப நல்லா இருந்தது. ஆனால் இதுவாக பார்க்குறப்ப அவ்வளோவா இல்லை ப்ரோ. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சொல்ல தேவை தான். ஒன்று ஏன் ஆட மாட்டாங்க, அது ஒன்று தான் கடுப்பாக இருக்குது. டிஎஸ்டி எனக்கே ஒரு மாதிரி தான் டெய்லி வரும்போது. ஆனால் இதில் தேட்டரில் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் இல்லை ப்ரோ. நல்லா இருந்தது. புரியல, விஜயகாந்த் சொல்கிறீங்க? நல்லா தான் ப்ரோ இருக்காரு. யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். லியோ கம்பேர் பண்ண எவ்வளோ பரவாயில்ல. லியோ நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பல்ப் வாங்கினோம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நல்லா ஒரு சூப்பராக கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அது போதும் எங்களுக்கு. நல்லா தான் சார். இல்லை தளபதி தான். ஆமாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகே. இல்லை ஃபஸ்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ படம் வந்ததுலேருந்து சொல்கிறது நல்லா தான் இருக்குது. இல்லை லேக் இல்லை, நல்லா தான் இருக்குது ஃபுல்லாக. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா நம்மளாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அது இன்னும் நல்லா இருந்தது. எதிர்பார்த்து தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. அது இன்னும் நல்லா தான் இருக்குது. அவங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. அதுவும் ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அது வேறு ஒரு டைலாக் வேறு லாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது ஒத்துக்க முடியாது. பட் ஆனால் ஏதோ ட்ரை பண்ணுவார், அது பார்க்கலாம். இன்றைக்கி செகண்ட் டே வரேன். இன்னும் ஒரு 4 நாள் வரை போட்டு வச்சுருக்கேன் போகணும். அதான் டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண ப்ரோ. நான் நடுவில் ரொம்ப லேக் அடிக்குது. அவன்கிட்ட கம்மி தளபதி தான் ப்ரோ. ஆனால் இளவு தளபதி மேனரிசம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வரையும் பார்க்காத மாதிரி. வில்லன் அதான் அழகிய தலைமை அந்த மாதிரி இது கொஞ்சம் இதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் ப்ரோ. அதான் ப்ரோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் ஒரு 30-45 மினிட்ஸ்லாம் லேக் அடிக்குது. நடுவில் அப்பப்போ ட்விஸ்ட் வரும்போது மேலே ஹைப் ஆகிட்டு அப்புறம் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஒரு சில சீன்லாம் இந்த ஃபேமிலி சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு ஸ்லோவாக போகுது. அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் அர்த்தம். டிஏஜிங் இந்த இளைய தளபதிலாம் ஓகே தான் ப்ரோ. ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு தளபதி காமிப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணிடணும். ரொம்ப பரவாயில்ல ப்ரோ, ஒர்த்தாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் வேறு ஏதாவது பெட்டராக சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கதை நல்லா இருந்துருக்கு. பிரசாந்த்லாம் அவர் எவ்வளோ வயசாகுது, எவ்வளோ வெயிட்டாக இருக்கார். ஆனால் எப்படி டான்ஸ்லாம் எப்படி ஆடுறாரு, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. ஒருத்தர் கேப்டன் வருவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கேப்டன் வந்து தளபதி அந்த என்ட்ரி வரும்போது ட்விஸ்ட்டே. அதெல்லாம் பாட்டு நெகட்டிவ் தான் ப்ரோ. அந்தளவுக்கு எதுவும் பாட்டு சரியில்லை. ஒரு சில பிஜிஎம் அப்பப்போ ஒரு சில பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது. ஒரு சில பிஜிஎம்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் ஹைப்பை ஓவராக. இல்லை ப்ரோ, அது வேறு ஜானரு. தலை ஃபேன்ஸ்லாம் என் தளபதி ஃபேனாக இது எனக்கு மங்கா தலைக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்ட கேட்டால் தான் தெரியாது எப்படி. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது மூவி. தளபதி தான். அதான் வில்லன் தான். எங்கள் ஆள் எப்பவுமே சாஃப்டாக நடிச்சிட்டாரு. இந்த தடவை கொஞ்சம் வில்லனாக நடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு. மேக்கிங் தான் ப்ராசஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிக்க வெங்கட் பிரபு. பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சாங்ஸ் வந்து இன்னும் எதனா ஆட் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. ஆமாம், இது வந்து இவனோட மியூசிக் வந்து கொஞ்சம் ஜாலி தான் நம்மளுக்கு. எப்பவுமே கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து பரவாயில்ல, ஆவரேஜ் நல்லா தான் இருக்கு. இல்லை ஜி, நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் வந்து படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி. இல்லை எனக்கு படம் எனக்கு ஃபுல்லு நான் ஃபேன்ஸு. எனக்கு எப்படியா இருந்தாலும் படம் தளபதி படம் வந்து பார்த்துட்டு போவேன், அவ்வளோதான். இல்லை அவங்க தான் சப்போர்ட்டிங் ஆக்டர் தான், எல்லாமே ஓகே. நான் எதிர்பார்த்தேன். எல்லாம் சொல்லியிருந்தாங்க எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் பட் ஆடும்போது பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்லாம் ஆடணும். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. லாஸ்ட்டில் புரியல, படமே ட்விஸ்ட்டு தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் படமே ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். அது செகண்ட் ஹாஃப்லேருந்து வந்து ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்துலேருந்து எல்லாமே ட்விஸ்ட்டு தான். லாஸ்ட்டாக மங்காத்தா டியூனு கேட்குறது, நீங்கள் யார் ஃபேன் கேட்குறது, தலை ஃபேன் சொல்கிறது எல்லாமே செம்மையாக இருந்தது. நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, அதுவும் மங்காத்தோ இதுவும் அதுவும் நல்ல மங்கா. ரெண்டுமே தலைக்கு எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி தான் தளபதிக்கு செஞ்சுருக்காரு. வேறு ஒன்றும்
ஃபேமிலியாக பார்க்கலாம். என்ஜாய்மெண்ட் பார்க்கலாம். சேர்த்து லீவ் 4 நாள் எல்லாம் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க. படம் வந்து நல்லா இல்லை 100% நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஒன் டைம் பார்க்கலாம். இளைய தளபதி தான். இல்லை ட்விஸ்ட் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே, கேமியோ இதெல்லாம் நல்லா இருந்தது. த்ரிஷா வந்தது எல்லாமே நல்லா இருந்தது. குட். மியூசிக் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக தேட்டரில் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. விஜயகாந்த் சாருக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் குட்டி விஜய் சார் கொஞ்சம் இதுவாக இருந்தது. மிச்சப்படி நல்லா தான் இருந்தது. அது ஓகே, சூப்பர். அது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ட்ரை தான். குட் ஒன். பண்ணியிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காரு. பெட்டராக தான் பண்ணியிருக்காரு. தலை சார் பண்ண அளவுக்கு தளபதி சாருக்கு கொஞ்சம் பண்ணலை, அவ்வளோதான். வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சுண்ணே. செம்மையாக இருந்தது. பயங்கரமா அண்ணா. ஃபேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட்டில் வந்து தளபதி, செகண்ட் ஹாஃபில் இளைய தளபதி, லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் செஞ்சுட்டாங்க. மேனரிசம் சின்ன வயசு தளபதின்னு இல்லைண்ணே, வாய்ஸ் மட்டும் மாற்றிருக்கலாம். மிச்சப்படி எல்லாம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தானே. அவர் இதுக்கு முன்னாடி என்ன நடிச்சாரோ இல்லையோ இதெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. பயங்கரமாக இருந்தது. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அதுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கமே போகல. அதுக்காக தான் எப்படி இருந்தாலும் எதாவது லீக் பண்ணிடுவாங்கன்னு வந்து செம்ம மாசம் பண்ணுறாங்க. நெகட்டிவ் வந்து வேற ஒன்றும் இல்லை. விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் நெகட்டிவ், லாஜிக் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் கமர்ஷியல் மூவியில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அஜித்துக்குமே இந்த படத்தில் ஒரு இது இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எல்லாரையுமே கேமியோ நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்தால் சூப்பராக பார்த்து இது பண்ணிக்கலாம். அதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கண்ணே. இவங்க வேணாம் தேவையே இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவலான சூப்பராக பண்ணிடுறாரு. பாட்டு மட்டும்தான் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் படத்தோட பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. பாட்டெல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எந்த பெரிய எதுவுமே ஒன்றுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. பக்கா என்டர்டெய்னர். படம் சூப்பர்ண்ணா. வேற லெவல். எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு படம். லியோ அளவுக்கு இல்லை, அந்த ஒரு அளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். நம்மளுக்கு தளபதி தான். நல்லா இருந்துச்சு. அவர் மேலே கொஞ்சம் ஹேட் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணாரு, கடைசியில் வந்துட்டு துரோகம் மாதிரி பண்ணிட்டாரு அப்படி சொல்லும் போது ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் சரி பையனை வந்து திருத்திட்டு வருவான் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பையனுக்கே ஆப்போசிட் தான் தளபதி. கிளைமேக்ஸ். ஆனால் சாங் எதுவுமே பிஜிஎம் சரியில்லை. எதுவுமே லோகேஷ் அந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு இதில் இல்லை. படம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. மங்காத்தா அது அவங்க ட்ராக்ல அது ஒன்று பார்ப்பாங்க, நம்ம சைடில் ஒன்று பார்ப்போம். ஆனால் இது நல்லா தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாங்ஸ் சில இடத்துல வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. அந்த ஃபேமிலி சீன்லாம் இருக்குது, கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் லேக் ஆகுது. அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லாயிருக்கும். டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். இது அது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஷார்ட் டைமில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இதுவாக இல்லை, நல்லா தான். சாங்ஸ் தான் எனக்கு பிடிக்கல. சாங்ஸு பிஜிஎம் பிடிக்கல. அனிருத் இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக. கேப்டன் வந்தோடனே அது கேப்டனுக்கு அப்புறம் விஜய் வந்தார். அது செம்ம ஷாக்கு எனக்கு. கேப்டன் வந்து மாஸ்க் மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு விஜய் வந்தார். அதான் எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. டான்ஸ் இதுக்கு முன்னால் இருந்த படத்தை விட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த படத்துலலாம் அவ்வளோவா டான்ஸ் இல்லை. லியோவில் வாரிசுலலாம் அந்தளவுக்கு டான்ஸ் இல்லை. இதில் வந்து டான்ஸ் சூப்பராக இருந்தது. இல்லை அது போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து எந்த லேகும் இல்லை, நல்லா ஸ்பீடாக போயிடுச்சு. நல்லா இருந்தது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்தது. டிஏஜிங் வந்து நல்லா இருக்குது. நல்லா இன்னும் கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுவே நல்லா பண்ணியிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாலே நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க டிஏஜிங் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. பட் இவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இல்லை நல்லா தான் இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. இது தமிழில் மட்டும் இல்லை, அதர் லாங்குவேஜில் நல்லா ஹிட் ஆகும். தெலுங்கு ஹிந்தியிலே கூட நல்லா ஹிட் ஆகும். ஏன்னா இது வந்து கமர்ஷியல் என்டர்டெய்னர், அதனால அது நல்லா ஹிட் ஆகும்.